ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஷாம்பே வேண்டாங்க. வாரத்துக்கு 2 முறை இதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. உங்கள் முடி காடு போல் வேகமாக அடர்த்தியாக வளருங்க. ஸோ கெமிக்கல் இல்லை, பில்லும் இல்லை, ஃப்ரீயாக ஒரு சூப்பரான நேச்சுரலான ஷாம்பு கிடைக்குதுன்னு நம்புவீங்களா? ஸோ நானும் அப்படி தாங்க நம்பலை. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து பேசுகிறப்ப ஒருத்தவங்க சொன்ன ஐடியாஸ் தான். ஸோ அந்த ஐடியாஸை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கே வந்து இந்த ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றதுனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இந்த ஷாம்பு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. ஸோ நம்ம இந்த டிஷ்யூலாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த கவர்லேயே வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2-3 கவராக சேர்ந்து வரும். அதெல்லாம் கலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இதில் நீங்கள் இந்த டிஷ்யூ எல்லாம் வந்து ஒரு கவரில் போட்டுவிடுங்க. இந்த பாக்ஸில் அந்த கவரை வச்சு மேலே ஒரு வளையல் வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக நீங்கள் அந்த கவரை அடியில் செட் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுவிடுங்க. இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிஷ்யூ எடுத்து பாருங்கள். அழகாக வந்து மேலேயே ஒன்றா தாங்க எடுக்க வரும். கலையவும் கலையாது. நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த ஹேர் பேக் எப்படி செய்யலாம், ஷாம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த கற்றாழை எடுத்துக்கோங்க. இந்த கற்றாழை இருக்கக்கூடிய ஜெல்லை இந்த மாதிரி நீங்கள் கத்தியால் எடுத்திங்கன்னா பார்க்கவே அது பார்த்தீங்கன்னா நுங்கு மாதிரி இருக்கும். எடுத்து பார்க்கும்போது இது எடுக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கற்றாழையை கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க ரெஸ்ட்டில். இப்போ பாருங்கள், நம்ம கற்றாழையை அந்த ஜெல்லெல்லாம் வந்து தனியாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய யூசேஜ் நமக்கு இருக்குது. ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும், உங்களுக்கு பொடுகு பிரச்சனைகள் இருந்தாலும் க்யூர் பண்ணும், முடி நல்லா வேகமாக அடர்த்தியாக வளரணுங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு காசும் மிச்சங்க. கெமிக்கல் இல்லாத ஒரு நேச்சுரலான பில் இல்லாத ஒரு ஷாம்பு நமக்கு வீட்டிலே கிடைக்குதுங்க. இனிமேல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அதை நான் வீடியோவுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷாம்புக்கு தேவையான ரோஸ்மெரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வீட்டிலேயே வளர்த்துட்ருக்கோம். அதுலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் கடைகளில் கூட கிடைக்குங்க ரோஸ்மெரி. நம்ம நேச்சுரலாக அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரலான இலைகளை சேர்க்கும்போது நமக்கு இன்னும் நல்லா அந்த ரிசல்ட் கிடைக்குங்க. இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த காய்ந்த ரோஸ்மெரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரலாக சேர்க்கும்போது இன்னும் நல்ல எஃபெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ரோஸ்மெரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். நம்ம வந்து கற்றாழை ஜெல் எடுத்துருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கற்றாழை ஜெல் கொஞ்சமாக, செம்பருத்தி இலைகள் ஒரு 20-25 நம்பர் போல் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேருங்க. செம்பருத்தி இலைகளை முழுசாக சேர்த்துட்டிங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாருக்குள்ளேயே போய் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுடுங்க. கொஞ்சம் சிரமம் பார்க்காம முதல்ல நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டோம். நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடுங்க. அடுத்தது உங்களுக்கு பொடுகு பிரச்சனை இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு 2-3 இதழ்களை வேப்பிலையே சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறதில்ல, ஒரு பொருளை சேர்த்து தான் அரைக்க போகிறோம். அது ரொம்பவே முக்கியங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த ரோஸ்மெரியும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நேச்சுரலான ரோஸ்மெரி சேர்க்கும்போது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போகுது அப்படின்றதுனால நிறைய பேருக்கு டவுட் வரும், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டாக நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளாக ஃபைனலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்ததாக கருஞ்சீரகம் சேர்த்துக்கேன். கருஞ்சீரகம் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதோடு இல்லாமல் நம்ம ஹேரை பார்த்திங்கன்னா பிளாக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஊற வச்ச தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்ச நேரம் ஆனவொன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான ஃபார்மில் ஆகிடும் அப்படின்றது உங்களுக்கே தெரியுங்க. ஸோ இதை நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணியே நீங்கள் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ரைஸ் வாட்டர் இல்லைனா இந்த சாதம் வடித்த கஞ்சி சேர்த்து தான் அரைக்கணும். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நான் பார்த்தீங்கன்னா எல்லா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஆனால் மட்டுமே அப்லோட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு டவுட்டே இல்லாமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்குங்க. நம்ம அரைச்சதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு பொருளும் இதை சேர்க்கணுங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பாருங்கள், சூப்பராக நமக்கு ஷாம்பு பில் இல்லாத, கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு டோட்டல் ஹேர் ப்ராப்ளமும் க்யூர் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன்னா இந்த ஷாம்பு அப்படின்னு சொல்லலாங்க. அவ்வளோ 100% நேச்சுரலான ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதோட நம்ம சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் தான் சேர்க்க போகிறோங்க. ஆல்மண்ட் ஆயில் அப்படி இல்லை நீங்கள் கோகோனட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நீங்கள் உங்கள் ஹேரோட ரூட்டெல்லாம் ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. வேரோடு பிடுங்கிட்டு வந்த முடி கூட உங்கள் வேறு நல்லா ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி அவ்வளோ நல்லா சூப்பராக கட்டுக்கடங்காமல் காடு போல் முடியை வந்து வளர வைக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி ஆல்மண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே போதுங்க. அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. உங்கள் ஹேர் ஃபாலை ஸ்டாப் ஆக்கி உங்கள் முடி நல்லா பிளாக்காகவும் நல்லா வந்து
ஸ்ட்ராங்காகவும் வளர வைக்குங்க, நீளமாகவும் வளர வைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஷாம்புவை இனி நீங்கள் ஷாம்புவே வாங்க வேண்டாம். காசும் நமக்கு மிச்சம். சூப்பரான நேச்சுரலான கெமிக்கல் இல்லாத ஷாம்பு நமக்கு ஃப்ரீயாகவே வீட்டிலேயே கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், கற்றாழை ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை மட்டும் நோட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இது மாதிரி பிளாக்காக ஒரு ஜெல்லு மாதிரி வரும். அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நுனி பகுதியை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு நல்லது. ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஃபேக் வீடியோவே போட மாட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா, நான் இதை ஒரு ரீல்ஸில் பார்த்து தான் ட்ரை பண்ணேன். பூண்டு எவ்வளோ சுலபமாக உரிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோங்க. பூண்டை வந்து இந்த மாதிரி டம்ளரில் சேர்த்துருங்க. அதில் ஒரு 4-5 காயினை போட்டு நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா அதோடைய தோலெல்லாம் வந்துடும் அப்படின்ற அந்த வீடியோ தாங்க பார்த்து ட்ரை பண்ணேன். பாருங்கள், ஃபைனலாக என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஒரு தோல் கூட உரியவே இல்லைங்க. ஸோ அதனால் இது வந்து ஃபேக் வீடியோவாகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும், அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.